ஆனால் நான் சோஷியல் மீடியாவில் என்ன வந்துட்டு நீ கொஞ்சம் ஹம்பிளாக இரு, நீ வந்துட்டு ஆடாத அப்படின்லாம் எனக்கு சொல்லியும் நான் பார்த்துருக்கேன். வெளியேருந்து பார்க்கும்போது தப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட நான் பேசுகிற விதமோ இல்லை என் மூஞ்சோ இல்லை என் கான்ஃபிடன்ஸோ ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குற அப்பியரன்ஸோ சில பேருக்கு அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கும். அசல் நான் பிரேக்கப் சாங்லாம் பாட மாட்டேன். எனக்கு ஃபேன்ஸு எல்லாம் இதை இன்னும் போய் பிரேக்கப் சாங்லாம் முக்கியமான நண்பர். இப்போ நான் அவரை வச்சு பாட வைக்கலன்னா இந்த சாங்கை நீங்கள் சிம்பு வச்சு பாடிந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அவங்க கூட தானே அடுத்த படம் பண்ணுறாரு, கேட்டிருக்கலாம்லன்னு என்னையே சொல்லுவான். அவரும் இந்த மாதிரி தான், ஏதாவது ஓப்பனாக பேசுகிறவரா, நேரில் தாண்டா ஒரு மாதிரி இருக்குது ஆனால் ஃப்ரேமில் சூப்பராக இருக்கா. அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணிடுவோம். எனக்கு தூக்கி போட்டேன் சார், ஃபோனை தூக்கி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூலேயே தூக்கி போட்டேன் சார். பாம்பு, அன்பு, அவ்வளோ சோக்கு, இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஃபயரான கேரக்டர். ஸோ டிராகன், அது ஏன் அந்த டிராகன் உருவாகிறதுன்றதுல ஒரு அழகான ஒரு விஷயம். தேட்டரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பேசுகிறேன். நான் டிராகன்ற படத்தை இயக்கியிருக்கேன். சில பேர் பற்றின உங்கள் பார்வை. அனுபமா பரமேஸ்வரன் மிக சிறந்த நடிகர். கயாடு வெரி ப்ரொஃபஷனல் ஆக்டர். ஸ்னேகா புன்னகை அரசி சார். பீஸ். உங்கள் கேமராமேன் எல்டர் பிரதர் லியோன் ஜேம்ஸ், மியூசிக் டைரக்டர். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிஷியன் பிஃபோர் டிராகன். மிஷ்கின் என்டர்டெயின்மெண்ட், அதாவது நாலேஜபிள் என்டர்டெயின்மெண்ட். ரவிக்குமார் சார். பயம் 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 மரியாதை சார். மரியாதை. கௌதம் மேனன். லக்கி சாம். ஜார்ஜ் மரியம். இன்னசென்ட். ஜார்ஜ் மரியம் வந்து இன்னசென்ட். இன்னசென்ட். இந்துமதி. மைல்ட்லி இன்னசென்ட். மைல்ட்லி இன்னசென்ட். மைல்ட்லி. ஒரு உங்களை ஒரு ஸ்டேட்மெண்ட்ல டிஃபைன் பண்ணணும்னா என்னவா சொல்வீங்க? என்னையா சார்? ஆமாம். நான் பேசுகிறதும் நான் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குற அப்பியரன்ஸும் சில பேருக்கு அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். ஆனால் ஐ திங்க் அது ஒரு 8 வருஷம் என்னுடைய லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டது. அது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. முதல்ல நம்மளே நம்பலைன்னா நம்மளை வேறு யார் நம்புவான்னு நினைக்கிற ஆள் நான். அதே மாதிரி என் ப்ராடக்ட் நான் நல்லா இருக்குன்னு நான் நம்புறதுனால தான் அது எல்லாருக்கும் பொறுமையாக போய் அது சேருது. நான் வந்துட்டு சில பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே நம்ம படத்தை பற்றி பேசலன்னா வேறு யார் பேசணும் அப்படின்னு நினைக்கிற. ஸோ நீங்களும் பிரதீப்பும் ஃபஸ்ட் டைமாக ஒருத்தர் மீட் பண்ணப்போ உங்கள் 2 பேருக்குள்ள என்ன இம்ப்ரெஷன் வந்தது? அது இப்போ எப்படி இருக்கு? நேரில் தாண்டா ஒரு மாதிரி இருக்கான, ஃப்ரேமில் சூப்பராக இருக்கடா. அதுதான் நான் அவனை பார்த்து ஃபஸ்ட்டு சொன்னது. அவனை வச்சு நான் காலேஜ் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையனை என் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிருந்தான், வாடா அப்படின்னு கூப்பிட்டது. நேரில் தாண்டா ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் ஃப்ரேமில் சூப்பராக இருக்கடா. அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். ஆமாம். இப்போ நீ நேர்லையும் சூப்பராக இருக்க, ஃப்ரேம்லையும் சூப்பராக இருக்கடா. இதுதான் ஜென்ரலாக உங்கள் 2 பேரில் நீங்கள் பிரதீப்பில் யார் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க? ஐ திங்க் நான் தான் சார். இப்போ லவ் டுடே மாதிரி உங்கள் ஃபோனையும் அவரையும் ஃபோனையும் மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்த மாதிரி நேற்று தூக்கி போட்டேன் சார். ஃபோனை தூக்கி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூலேயே தூக்கி போட்டேன் சார். ஃப்ரேம் இல்லை அப்படின்ட்டு ஃபோன். அதுதான். விஜய் சித்து. விஜய் சித்து வந்து எனக்கு இப்போ புதுசாக கிடச்சிருக்க ஒரு மிக முக்கியமான நண்பர். என்ன மாதிரியே இருக்கான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவரும் இந்த மாதிரி தான், ஏதாவது ஓப்பனாக பேசுகிறவராதுன்ற மாதிரி இருக்கு. ஹர்ஷத் தம்பி. இப்போ இந்த படத்துல வர மாதிரி நீங்க படிக்கிற காலத்துல செட்டப் பண்ணி காலேஜ் பிரின்சிபல் ரூம்ல போய் நின்று இருக்கீங்களா? அதெல்லாம் தான் சார் டிராகன். நின்னதுனால இல்லை, துரத்துனால தான் டிராகன். ஸோ நீங்க லவ் டுடே பார்த்துருக்கீங்க. அதுல வந்து பிரதீப்க்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தாங்க, டிராகன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க. இது என்ன டிஃபரன்ஸ்? அது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப், இது என்னுடைய பாம்பு, அன்பு, பொம்பளை சோக்கு,
இப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேரக்டர்ஸ் என் வாழ்க்கையில இருந்து என்னை அடக்காத்து, நான் சும்மா இருக்கும்போது என்னை பார்த்து சாப்பாடு போட்டு எல்லாம் வேலைக்கு போறப்போ என்னை ரூம்ல உட்கார வச்சு நான் பாட்டு ஜாலியா இருந்த காலத்தில் எனக்கு என்னைக்குமே நானா இருக்கிற, நான் இப்ப என்னதான் ட்ரெய்லர் என்னதான் இதானாலும் என்னை வந்து அவனுக்கு கலாய்க்கிற விதம் வந்துட்டு மாறவே மாறாது. அதே மாதிரி எங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயம் நான் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் சிரிச்சுட்டு கிடக்கிறதுக்கான காரணம் அவங்க தான். ஏன்னா நாங்க கலாய்க்கிற கலாயிலேயே அவனுங்க என்ன பிரச்சனையோ அதை மறந்துடும், இவனுங்கிட்ட கலாயில இருந்து எஸ்கேப் ஆகணுன்றது தான் மைண்ட்ல இருக்கும். இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கானுங்க படத்துல. அவ்வளவுதான் சார். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோ ஃபேமிலியோ ஜென்ரல் ஆடியன்ஸோ டிராகனை ஏன் பார்க்கணும்? டிராகன் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, எல்லாருமே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றோமானா இல்லை சார். நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், காசு தான் நம்ம சக்சஸே டிஃபைன் பண்ணுது சார். பைக்ல போறவனுக்கு கார் வாங்கணும் ஆசை, கார்ல போறவனுக்கு இது போகணும்னு ஆசை, பிராண்டு அதுல மேல ஃபிளைட் போனால் ஃபிளைட்ல போறவனுக்கு மார்ஸுக்கு போய் இருக்கணும் ஆசை. ஏன்னா அவனுக்கு மேல ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் சக்சஸ்ஃபுல் இல்லையான்ற ஒரு கேள்வி வருது. ஏன் அவங்களாம் சக்சஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணக்கூடாதா? அதாவது நான் சொல்றது மெஜாரிட்டி, ஒரு 99% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் அவங்க சக்சஸ்ஃபுல் இல்லையான்ற ஃபீல் வருது. எனக்கும் அந்த ஃபீல் வந்திருக்கு. நமக்கு கம்பேரிசன்லேயே நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கேன், காசுன்ற விஷயத்த வச்சே சக்ஸஸை மெஷர் பண்ணுறேன். ஸோ என் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் சக்ஸஸை எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, எவன் ஒருத்தன் உண்மையாக நேர்மையாக சம்பாரிச்சு அவன் குடும்பத்துக்கு கொடுத்து அவனும் சந்தோஷமாக இருந்துட்டு அவனை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கானோ அவனும் சக்ஸஸ்ஃபுல் தான். அதாவது இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க அண்ணாலேருந்து அங்கே நம்மளுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வர இவர்லேருந்து நம்மளுக்கு ஊபர் ஓட்டுற டிரைவர்லேருந்து கட்டட வேலை செய்கிற இவங்க வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நானும் சக்ஸஸ்ஃபுல் தான்டா அப்படின்ட்டு, அதுதான் டிராகனோட சக்ஸஸ். அதான் நீங்கள் உங்கள் அப்ரோச் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப கலோக்கியலாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றது உங்கள் சுற்றி இருக்கவங்க சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்வு பார்க்கும்போது உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு கிளம்பி முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸில் டீ கொடுக்குற ஒரு பெரியவர் இருக்கார். அவர் கூப்பிட்டு, அண்ணா வாங்க, நான் புது கார் வாங்கிட்டேன், உங்களுக்கு சொல்ல காமிக்கிறேன் வாங்க. ஸோ இது உங்கள் இயல்பு இல்லையா? ஆமாம் சார். இதை வந்து நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு இது தோணுது. ஆனால் இதுதான் என்னோட டெய்லி வாழ்க்கை, இது நம்மளோட இயல்பு. நம்ம இயல்பு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நான் சோஷியல் மீடியாவில் என்ன வந்துட்டு நீ கொஞ்சம் ஹம்பிளாக இரு, நீ வந்துட்டு ஆடாத அப்படின்லாம் எனக்கு சொல்லியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ எது உண்மை? கூட இருந்து பார்க்குறவங்க தானே உண்மை. ஆமாம், நம்ம கூட இருக்கவங்களும் நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை எப்படி இது பண்ணுறோம் தானே, வெளியே ஒருத்தவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்கன்றது இவ்வளோதான் சார். நான் வெளியே இருந்து பார்க்கும்போது தப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் பேசுகிற விதமோ இல்லை என் மூஞ்சோ இல்லை என் கான்ஃபிடன்ஸோ. ஆனால் நான் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கு. பொதுவாக இந்த சொசைட்டியில் சொன்னபடி கேட்க ஆள் கிடையாது, ஆனால் கண்டபடி சொல்றதுக்கு தான் ஆள் இருக்குன்னுவாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் பார்க்கவே விரும்பல, அதனால தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அதை பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டேன்னா நிம்மதியை தொலைச்சிடும். இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து யாரும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பாராட்டா இருந்தாலும் சரி, விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பாராட்டை வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாக பாராட்டு தான் அடுத்த ஒரு கிரியேட்டர் அடுத்த இதுக்கு கொண்டு போகுது. கிரிட்டிசிசம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதில் வேலிட் கிரிட்டிசிசம்னு இருக்கு. நம்ம கண்டென்ட் இது பெட்டராக இருக்கலாம், அது பெட்டராக இருக்கலாம்னு சொல்கிறவங்க ஏன் சொல்கிறாங்கன்றதை அனலைஸ் பண்ணி அடுத்த படத்தில் திருத்திக்கிறேன். இப்போ நான் ஓமை கடவுளில் பண்ண தப்பெல்லாம் டிராகனில் திருத்திருக்கேன் சார், ஆனஸ்டாக. ஸோ அதே மாதிரி திருத்திப்பேன். வேறென்றே இவனை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பண்ணுறவங்களுக்கு பதிலே இல்லை சார். கரெக்ட், அவ்வளோதான். அது வந்து அவாய்டட் தான் சார். இப்போ பொதுவாக டிராகன் சொல்லும் போது அந்த டிராகன் வந்து சக்தி வாய்ந்தது, அறிவானது, இரக்கமானது, மாயை உள்ளது, தனித்துவமானது, பயங்கரமானது கூட சொல்லுவாங்க. ஆனா சைனா பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வமும் பாதுகாப்புக்கும் குறிக்கும் மரபுகளாக சொல்லப்படுது. இந்த டிராகன் எப்படிப்பட்டது? நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்கல்ல டிராகன், அது சம்வேர் நீங்க சொல்ற எல்லாமே டெஃபினேஷன் இந்த கேரக்டர்ல இருக்கு. கொஞ்சம் அராஜகமானது டிராகன், கரெக்டா? டிராகனை பார்த்தாலே கொஞ்சம் ஃபயரா இருக்கும். இது அந்த டிராகன்ற இதை வந்து ஒரு காலேஜுக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஹீரோட கேரக்டர். ஒரு ஃப்ளாஸ் நிறைஞ்ச ஒரு இடத்துல என்ன சொல்றது,
இப்போ டிராகன் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு பையனுக்கு நிக் நேம், இப்போ ஒரு கெத்தான ஒரு பையனுக்கான நிக் நேம் தான் டிராகன். அது ஏன் டிராகன் அப்படின்றது படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம், ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். அதை நான் பிரேக் பண்ண விரும்பல. பட் அந்த டிராகன்ற பேருக்கு பின்னாடி அது இருக்கு. பட் அந்த டிராகன்ற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபயராக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த பேர். இப்போ பாம்புன்னு ஒரு கேரக்டர் பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு, காட்டுப்பூச்சி அப்படிலாம் வைக்கிறோம்னா அந்த கேரக்டருக்கான ஒரு இது இருக்கு, குணாதிசயம் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் பாம்பு, ஏன்னா வந்து கொஞ்சம் நெட்டையா கொஞ்சம் நெளிவாவே தான் இருப்பான். ஆனால் இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஃபயரான கேரக்டர். ஸோ அது டிராகன். அது ஏன் அந்த டிராகன் உருவாருதுன்றதுல ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. அது தேட்டரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா. சார் இப்போ புஷ்பா வந்த போது, புஷ்பா சொல்லும் போது சொன்னாங்க புஷ்பான்றது ஃப்ளவர் இல்லை ஃபயர் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு லைன்ல டிராகன் சொன்னா ஒன் லைன்ல என்ன சொல்லுவீங்க? டிராகன்றது ஒரு யூத் ஃபயர். டிராகன் யூத் ஃபயர். ஃபைன். சிம்பு எப்படி உள்ள வந்தாரு பாடல் இந்த படத்துல பாடுறதுக்கு? பாட்டு. ஆமா சார். அவர்கிட்ட என்ன பிரேக்கப் சாங் இருக்கு சார், அவர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் போய் கேட்டு அமிச்சேன். சார் நான் பிரேக்கப் சாங்லாம் பாட மாட்டேன் சார், எனக்கு ஃபேன்ஸு எல்லாம் இதாக எனக்கு இன்னும் போய் பிரேக்கப் சாங்லாம் பாட்டு சார், சில பேர் சில விஷயம் பாடினா தான் சார் சூப்பராக இருக்கும், நீங்கள் பாடுங்க சார்ன்னு. இல்லை சார், ஒரு சரி பாட்டு கேளுங்க சார், பிடிக்கலன்னா பாடாதீங்க. அவரை ஃபோர்ஸே பண்ண முடியாது சார், அவருக்கு பிடிச்சா பண்ணுவார். அவருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஆல் கிரெடிட்ஸ் டு லியோன் ஜேம்ஸ், பாடிட்டார். ஏன்னா லவ்வுக்கும் அவரையும் பிரிக்க முடியாது, ஏன்னா அவர் மன்மதன்னு சொல்றோம். இது பிரேக்கப் சாங் வேற. அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டது காட் ஆஃப் லவ்னு, காட் ஆஃப் லவ் வச்சிருக்கீங்க. அதனால பிரேக்கப் சாங்க்கு ஆப்டா இருப்பார்னு நினைச்சீங்களா சார்? நான் அதை ஃபீல் பண்றது சார், மக்கள் அது இது சார். இப்போ நான் அவரை வச்சு பாட வைக்கலன்னா, இந்த சாங்கை நீங்க சிம்பு வச்சு பாடிந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, உங்க கூட தானே அடுத்த படம் பண்றாரு, கேட்டிருக்கலாம்லன்னு என்னையே சொல்லுவாங்க. அதுதான். ஸோ இந்த டிராகன் ஆல்பம்ல உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? எனக்கா சார்? 6 சாங்குமே ஃபேவரட் சார். நைஸ். இப்போ இதுல வந்து இன்னும் 3 சாங் வர வேண்டியது இருக்கு சார். மாட்டினார் ஒருத்தர்னு ஒன்று, அதுக்கப்புறமா மனமே மனமேன்னு ஒன்று, நான் யார் இறைவான்னு ஒரு சாங். இப்போ நான் யார் இறைவா சாங் வந்து யுவன் சார் பாடியிருக்காரு, இப்போதான் வந்துச்சு, சூப்பராக இருக்கு. அது வந்து இந்த அராஜகத்தெல்லாம் அடங்கி போனதுக்கப்புறம் ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு டிராகன் மூமெண்ட்? லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் தான் டிராகன்ல வச்சிருக்கேன் சார் நிறைய, அதனால அது எல்லாமே டிராகன் மூமெண்ட் தான்.